குழந்தைகளே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லிவிங் வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் சாப்டர்ல லைன் பை லைன் பார்க்க போறோம். உங்க எல்லாருக்கும் எளிமையா புரியுற அளவுக்கு நான் இதுல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். கேட்டு பாருங்க. How wonderful is the living world? The wide range of living type is amazing. சோ லிவிங் வேர்ல்டு உங்களுக்கு தெரியும். நம்ம இருக்கிற உலகம் ரொம்ப அழகானது. அதுல நிறைய விதமான உயிரினங்கள் வாழ்கின்றன. The extraordinary habitat in which we find living organism. So extraordinary habitலயும் நம்ம என்ன பார்க்க முடியுது? உயிரினங்களை பார்க்க முடியுது. அது என்ன மாதிரியான இருக்கலாம்? கோல்டு மவுண்டனா இருக்கலாம் இல்லைங்களா? சோ இப்ப அண்டார்டிகால மனிதர்களால உயிர் வாழ முடியாது. ஆனா அங்கேயும் நம்ம பென்குவின்ஸ் பாக்குறோம், போலார் பியர் பாக்குறோம். அந்த மாதிரி கோல்டான ஏரியா. டெசிடியஸ் ஃபாரஸ்டா இருக்கலாம், இல்ல கடல்களா இருக்கலாம், இல்லை ஏரிகளா இருக்கலாம், ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ், இல்ல டெசர்ட்டா இருக்கலாம், பாலைவனங்கள், இல்ல ஆர்ட் ஸ்பிரிங். ஆர்ட் ஸ்பிரிங்ல யார் இருப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆர்ட் ஸ்பிரிங்ல உங்களுக்கு நல்லா தெரியும், அராக்கி பாக்டீரியா அப்படின்ன கூடிய உயிரினங்கள் இருக்கின்றன. சோ லீவ் அஸ் ஸ்பீச்லெஸ். நம்மளால அதை கற்பனை கூட பண்ண முடியல. அந்த மாதிரி இடத்துலயும் கூட ஒரு உயிரினங்கள் இருக்கின்றதா அப்படின்றது. The beauty of galloping horse. கேலப்பிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேகமா ஓடக்கூடியது இல்லையா, ஹார்ஸ். சோ அதுதான் கேலப்பிங் அப்படின்றது இந்த இடத்துல. ஆஃப் மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ். சோ மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ்னா என்ன அர்த்தம்? பறவைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய அமைப்புல உள்ளது. சில இதெல்லாம் உங்களுக்கே இப்போ 12th ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் கொடுப்பாங்க. மைக்ரேஷன் அப்படின்ற ஒரு டாபிக்கு கீழே பாத்தீங்கன்னா நமக்கு சைபீரியன் கிரேன் ராஜஸ்தானுக்கு பரத்பூருக்கு வருது அப்படின்றது. சோ இட் இஸ் அ மைக்ரேஷன் இல்லையா? அந்த வேலி ஆஃப் ஃபிளவர்ஸ் ஆர் த அட்ராக்டிங் ஷார்க். சோ வேலினா உங்களுக்கு தெரியும், பள்ளத்தாக்குகள் பூக்களால நிறைந்திருக்கிறது. ஆர் ஷார்க். சோ டீப் சென்ஸ் ஆஃப் வண்டர், நம்மள ஆச்சரியப்பட வைக்கின்றன. சோ இது மாதிரி இந்த உலகத்துல நமக்கு டிஃப்ரெண்டான கிளைமேட்டிக் கண்டிஷன்ல டிஃப்ரெண்டான ஆர்கனிசம்ஸ் இருக்கிறது அப்படின்றதுதான் இந்த லைன்ஸ்லாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான் இல்லைங்களா? The ecological conflict and cooperation among members of a population and among population of a community or even molecular traffic inside a cell make us deeply reflect on what indeed is life. சோ என்ன அர்த்தம்? இங்க ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய மாலிகுலர் டிராபிக். ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல்லுக்கு கம்யூனிகேஷன் போகணும். செல் எல்லாம் டிஷ்யூ ஆகும், டிஷ்யூ எல்லாம் ஆர்கன் ஆகும், ஆர்கன் எல்லாம் ஆர்கனிசம் ஆகும். when many organism joins it forms population. பாப்புலேஷன் எல்லாம் சேர்ந்ததுன்னா ஒரு கம்யூனிட்டியா மாறுது. சோ அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான். This question has inbuilt question within it. The first is a technical one and seeks answer to which to what living is as opposed to the non-living. லிவிங் உயிருள்ள ஜீவனுக்கும் உயிரற்றவைகளுக்கும் என்ன வித்தியாசம் என்ன? அது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி என்ன? பிலாசபிக்கலி சீக்ஸ் ஆன்சர் டு வாட் த பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ். நம்ம வாழ்வதற்கான முக்கியத்துவம் என்ன? As scientists, we shall not attempt to answer the second question. இரண்டாவது கேள்வி நம்ம தத்துவார்த்தமா விடை சொல்ல முடியாது. சோ அதனால we'll try to reflect on what is living. உயிருள்ளவை அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கான விடையை நம்ம தேடலாம் அப்படின்றதுதான் இந்த பேராகிராஃப்ல உள்ள எக்ஸ்பிளனேஷன். இப்போ வாட் இஸ் லிவிங் அப்படின்னா நீங்க சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சுட்டு வர்றது தானே குழந்தைங்களே. உயிருள்ளவைனா என்ன அப்படின்னு கேட்டதும் நீங்க சொல்வீங்க மூச்சு விடக்கூடியது, நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்வீங்க இல்லையா? இப்போ வாட் இஸ் லிவிங் அப்படின்றதுக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாமா? வாட் இஸ் லிவிங்? when we try to define living, we conventionally look for distinctive characteristics exhibited by living organism. So என்னென்ன கேரக்டர்ஸ் அது காண்பிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, growth வளர்ச்சி, ரீப்ரொடக்ஷன் எபிலிட்டி டு சென்ஸ் என்விரான்மெண்ட், நம்மளால உணர முடிகிறது, and mount a suitable response comes to our mind immediately as unique features of living organism. So
வளர்ச்சி, இனப்பெருக்கம், சூழ்நிலைக்கு ஏற்ப அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடியது. இதெல்லாம் வந்து உயிருள்ளவைகளின் காரணிகளா கூறப்படுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். One can add few more features like metabolism, ability to self-replicate. அவங்களா தன்னைத்தானா மற்ற ரிப்ளிகேட் அப்படின்றது என்ன? காப்பி பண்றது இல்லையா? தன்னைத்தானே உருவாக்கிக் கொள்வது, செல்ஃப் ஆர்கனைஸ், இன்டராக்ட் அண்ட் எமர்ஜென்ஸ் டு திஸ் லிஸ்ட். இதெல்லாம் கூட அதுல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டராக்ட் அப்படின்னா என்ன? ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் கம்யூனிகேட் பண்றது இல்லையா? சோ இதெல்லாம் கூட இந்த லிஸ்ட்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு எங்க இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிவிங் அப்படின்றது உயிருள்ள பொருட்கள், வளர்ச்சி, அதுக்கப்புறம் இனப்பெருக்கம், அந்த சூழ்நிலையிலோட ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடியது, இதெல்லாம் நம்ம வந்து இது எடுத்துக்கிறோம், காரணிகளா எடுத்துக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் ரிப்ளிகேட்டர், தன்னைத்தானே ரிப்ளிகேட் செய்து கொள்வது, இதெல்லாம் கூட சில வகையான காரணிகளா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப முதல்ல ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் க்ரோ அப்படின்ற டைட்டில் கீழே நம்ம என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இன்க்ரீஸ் இன் மாஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆர் ட்வின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் growth. இத வந்து கேள்வியா கேட்பாங்க. ட்வின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் growth அப்படின்றது எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்க்ரீஸ் இன் மாஸ் எடை அதிகரிப்பு மற்றும் நம்பர் எண்ணிக்கையில் அதிகரிக்கிறது. இப்ப ஒரு பாக்டீரியா வந்து டிவைட் ஆச்சுன்னா 2 ஆறுது இல்லையா? அப்போ அது நம்பர்ல அதிகமாகுது, எண்ணிக்கையில அதிகமாகுது. அதே வந்து நீங்க ஒரு தர்பூசணி பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது வளர்ச்சியின் போது என்ன ஆகுது? அதோட எடை அதிகரிச்சுட்டே போறது. சோ 2 விதமான வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியாது. புரியுறதா குழந்தைங்களே? A multicellular organism grows by cell division. சோ ஒரு மல்டி செல்லார்னா உங்களுக்கு தெரியும், நிறைய செல்களால் ஆகக்கூடிய ஒரு உயிரினம் எப்படி வளர்ச்சி அடைகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல் பிரிதலின் மூலம், செல் டிவிஷனால அப்படின்னு சொல்றோம். In plants, this growth by cell division occurs continuously throughout their lifespan. சோ இதே வந்து பிளான்ட்ல எப்படி நடக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவரங்கள்ல அவங்களோட வளர்ச்சி அன்லிமிட்டடா, அதாவது அவங்களுக்கு கண்டினியூஸா வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட பருமன், அதாவது உயரம் இல்ல, பருமன் சொல்லும் போது அந்த கிரித்துன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல நம்ம, அந்த சுற்றுவட்டம் இல்லைங்களா? இப்போ ஒரு மாமரம் எடுத்துட்டீங்கன்னா அதோட சுற்றுவட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதை வந்து நம்ம சொல்லலாம். இல்ல இலைகள் விழுந்து திரும்பி வளர்றது, இதெல்லாமே வந்து என்னது, வளர்ச்சியோட ஒரு பாகமா நம்ம பாக்குறோம். However, cell division occurs in certain tissue to replace lost cells. இதே நீங்க வந்து விலங்கினங்கள்ல பார்க்கும்போது வளர்ச்சி வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் வளர்ச்சியானது எப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்போ அவங்க வந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகுது? அந்த இடத்துல மட்டும் நமக்கு அந்த டேமேஜ் ஆன செல்கள் வந்து பிரிதலுக்கு உட்பட்டு புது செல்கள் உருவாக்கப்படுகிறது இல்லையா? சர்டன் டிஷ்யூ டு ரீப்ளேஸ் த லாஸ்ட் செல்ஸ். இது வந்து மல்டி செல்லுலார், நிறைய செல்கள் உள்ள ஆர்கானிசம்ல. யூனிசெல்லார் ஆர்கானிசம் grow by cell division. So யூனிசெல்லார் ஆர்கானிசம் அது வளர்ச்சி செல் பிரிகையில தான் இருக்கு. One can observe this in vitro culture by simply counting the number of cells under the microscope. இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு பாக்டீரியாவை எடுத்துட்டீங்கன்னா 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அது பிரிகைகளுக்கு உட்படுதுன்னா, அப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எத்தனை பாக்டீரியா இருக்கும்? 32 செல்ஸ் இருக்கும் இல்லையா? 32 செல்கள் இருக்கும். சோ ஏன்னா 5 முறை உங்களுக்கு 20 நிமிஷத்துக்கு அது டிவைட் ஆயிருக்கும். சோ இந்த மாதிரி கேள்விகள் இங்க வர்றதற்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? In majority of higher animals and plants, growth and reproduction are mutually exclusive event. இதே வந்து பெரிய உயிரினங்கள்ல பார்க்கும்போது தாவரங்கள்லயும் விலங்குகள்லயும் இது ரெண்டும் எது ரெண்டும், வளர்ச்சியும் இனப்பெருக்கமும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸா தான் நம்ம கருதுறோம். ரெண்டும் ஒரே நேரத்துல நடப்பது இல்லை. யூனிசெல்லார் ஆர்கானிசம் தான் ரெண்டுமே ஒரே நேரத்துல. ஒரு பாக்டீரியா 2 ஆகும்போது அது எண்ணிக்கையில வளருது, வளர்ச்சியும் இருக்கு, அது
இனப்பெருக்கமும் அடைஞ்சிருக்கு இல்லைங்களா? ஆனா மல்டி செல்லார் ஆர்கானிசம்ல அந்த மாதிரி கிடையாது. One must remember that increase in body mass is considered as growth. So எடை அதிகரிப்பையும் நம்ம என்னன்னு தான் சொல்றோம்? வளர்ச்சி அப்படின்னு சொல்றோம். Non-living objects also grow if we take increase in body mass as a criteria for growth. So, இப்ப non-living organisமையும் நம்ம என்ன சொல்லுவோம்? எடை அதிகரிக்கும் போது அதுவுமே வளர்ச்சியில அதிகமாகுது அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு mountains, உங்களுக்கு தெரியும் மலை, boulders கற்கள், அண்ட் சாண்ட் மவுண்ட்ஸ்னா மணல் குவியல்கள் do grow. இப்போ இதுக்கு உதாரணமா நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இப்போ நீங்க வந்து ஒரு ட்ரக் ஃபுல்லா கற்களை எடுத்துக்கிட்டு மலை முகட்டுல போய் கற்களை வச்சீங்கன்னா அந்த மலையோட உயரம் அதிகமாகுதா இல்லையா? இல்ல நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்ன பண்ணிருப்பீங்க நீங்களா? பீச்ல போனதும் மணல் வீடு கட்டியிருப்பீங்க. அப்போ அந்த மணல் வீடு கட்டும் போது அந்த மணலோட உயரம் அதிகமாகுதா இல்லையா? மற்ற இடங்களை காட்டிலும். சோ இதனால நம்ம என்ன சொல்றோம்? உயிரற்றவைகளும் சில நேரங்களில் வளர்ச்சியை காண்பிக்கிறது அப்படின்னு சொல்றோம். However, this kind of growth exhibited by non-living objects is by accumulation of material on the surface. அதாவது உயிரற்றவைகள் எப்படி வளர்கின்றன? வெளிப்புறமான வளர்ச்சி. நீங்க கற்களை கொண்டு குவியலா கொட்டுறதுனாலயோ மண்ணை குவியலா ஆக்குறதுனாலயோ வளரக்கூடியதுதான் இந்த உயிரற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்றாங்க. Whereas in living organism, the growth is from inside. அதே உயிருள்ள பொருட்கள் வந்து வளர்ச்சி உள்பக்கமா செல்கள் பிரிகையினால் வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. Growth therefore cannot be taken as a defining property of living organism. அதனால வளர்ச்சிய நம்ம உயிருள்ள பொருட்களுக்கான ஒரு காரணியா எடுத்துக்கொள்ள முடியாது. இத கேள்வியில எப்படி கேட்பாங்க? சில காரணிகளை கொடுத்து எது உண்மையான காரணி உயிருள்ளவைகளுக்கு which of the following is a defining property of living organism அப்படின்னு கேட்கலாம் இல்லையா குழந்தைகளே? அப்போ growth நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுவீங்க. வளர்ச்சின்றது வரவே வராது. சரியா? Under conditions which it cannot be observed in all living organisms have to be explained. And then we understand that it is a characteristic of living system. A dead organism does not grow. சோ டெட் ஆர்கானிசம் வளராது இல்லையா? இப்போ ஒரு இறந்து போன நாய் வந்து வளர்ச்சி செல் பிரிகைக்கு உட்படாது. அதனால இத ஒரு காரணியா வச்சிருக்கோம் உயிருள்ளவைகளுக்கு. ஆனா இது மட்டும் ஒரு உயிருள்ளவை அப்படின்னு சொல்றதுக்கான காரணியா இருக்காது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுறதா? இது நம்ம முதல் பார்ட் டாபிக் முடிச்சிருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.